உயிர்மொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் கேவியட் பெட்டிஷன் அப்படின்னா என்ன, இது எங்கே பயன்படும், இதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வழக்கு நடத்துகிறோம். அந்த வழக்கில் நமக்கு சாதகமாக ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அதற்கு மேலே மேல்முறையீடு அப்பீல் இதை எதிர்பார்த்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கருதணும். அப்படின்னா நம்மளை கேட்காம, நமக்கு நம்மளுடைய கவனத்துக்கு வராமல் அதன் கீழ்கோர்ட்டில் கிடைச்ச உத்தரவுக்கு மேலே ஸ்டே, இந்த மாதிரி தடை உத்தரவுகள் வழங்கப்படாமல் இருப்பதற்காக நாம் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெட்டிஷன் தான் கேவியட் மனு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேவியட் மனு அப்படிங்கிறது இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது, அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஹைகோர்ட்டில் நாம் கேவியட் மனுவை போட்டு வைக்கணும். இதன் மூலமாக அவங்க நம்மளை கேட்காம எக்ஸ்பார்ட்டியாக ஸ்டே கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தடுத்துட முடியும். அது மட்டுமல்ல, ஒரு தடவை நீங்கள் கேவியட் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய வேலிடிட்டி பீரியட் 90 நாள். இந்த 90 நாள் முடியுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு கேவியட் கூட நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை கேவியட் பெட்டிஷன் வேணாலும் போடலாம், எத்தனை நீதிமன்றத்தில் வேணாலும் போடலாம். ஏன்னா ஒரு வழக்கின் தீர்ப்பில் அவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிவில் கோர்ட்டில் ஒரு உத்தரவாகுது, அந்த உத்தரவுக்கு மேலே சிஆர்பியும் போட முடியும், டபிள்யூபியும் போட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுலேயுமே நீங்கள் கேவியட் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.